வணக்கம் புதிய உறவுகளே, எல்லாரும் 10th தமிழ் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக படிச்சுட்டே வாங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான லெசன். ஒன்று விடாமல் நோட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். இவ்வுலகை மிகுதியாக ஆளக்கூடிய தொழில்நுட்பம் எது அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு கணினி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ மெத்தடெல்லாம் வந்துருச்சு. ஓகேவா? ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கணினி எந்த ஆண்டு வளர்ச்சி பெற்றது அப்படின்னா தனிநபர் கணினி அப்படின்னா 80 ஞாபகம் வச்சுக்கோங்க. 80 வயசில் தன்னந்தனியாக விட்டுருவாங்க. ஓகேவா? அடுத்து இயல்பான மொழிநடை உருவாக்கும் மென்பொருளின் பெயர் என்ன அப்படின்னா மொழிநடை உருவாக்குறதுனா வேர்ட் டைப் பண்ணணும் தெரியணும். அப்போ வேர்ட் ஸ்மித். எழுத்தாளி, தமிழில் கேட்டாங்கன்னா எழுத்தாளி, இங்கிலீஷில் வேர்ட் ஸ்மித்து. ஓகே. அடுத்து ஐபிஎம் நிறுவனம் தயாரித்துள்ள செயற்கை நுண்ணறிவு கணினியின் பெயர் என்ன அப்படின்னா ஐபிஎம் நிறுவனம் என்ன தயாரிச்சிருக்கு அப்படின்னா அதோட பேர் வாட்சன். அப்போ சன்னுனா மகன், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட்சன். அடுத்து செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் எந்த ஆண்டு தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா 2016. 6 அறிவு அதுக்கும் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வாட்சன் எத்தனை தரவுகளை ஆராய்ந்து புற்றுநோயை கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா 2 கோடி தரவுகளை ஆராய்ச்சி புற்றுநோயை கண்டுபிடிச்சிருமா. ஓகேவா? சூப்பரில். அடுத்து எந்த நாட்டில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியிருக்காங்க அப்படின்னா சீனாவில். இது பாருங்கள், 2016 ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் சில நிமிடங்கள்லேயே 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடிச்சிருச்சான். அடுத்து சீனாவில் 50க்கு மேற்பட்ட ஹாஸ்பிட்டலில் இயந்திர மனிதர்களை பணிக்கு வச்சுருக்காங்களாம். அங்கு வரும் நோயாளிகளோட குரலையும் முகத்தையும் அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு பதில் சொல்லிடுமா. அருமையில். சூப்பர் சூப்பர். அடுத்து சீன மொழியின் வெவ்வேறு வட்டார வழக்குகளையும் கூட அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் கொடுக்குமா. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இங்கு இவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதியார். இங்கு இவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்று கூறியவர் யாருன்னா பாரதியார். அடுத்து இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத் ஸ்டேட் வங்கியின் பயன்படும் உரையாடும் மென்பொருளின் பெயர் என்ன அப்படின்னா அந்த ரிசப்ஷனிஸ்ட் யார் அப்படின்னா இலா, இஎல்ஏ, எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட். இந்த இலா ஒரு நொடிக்கு இங்கே பேங்க்கில் வச்சுருக்காங்க. இலா ஒரு நொடிக்கு எவ்வளவு வாடிக்கையாளர்களோட உரையாடணுமா அப்படின்னா 10,000 பேர் கூட. சூப்பர். அடுத்து ஜப்பான் உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் என்ன அப்படின்னா ஜப்பான் பெப்பர். ஓகேவா? ஜப்பான்காரங்க உருவாக்கின இயந்திர மனிதனின் பெயர் என்ன? இந்த ரோபோட் பேர் பெப்பர். பெப்பர் என்ற எந்திர மனிதனை எந்த வங்கி உருவாக்கியிருக்கு அப்படின்னா சாஃப்ட் வங்கி. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எதிர்காலத்தில் எத்தனையாவது தொழில் புரட்சியில் இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் அறிவு நம்மை வளப்படுத்துவதாக கூறப்படுகிறது அப்படின்னா 4வது. ஓகேவா? இங்கே பாருங்கள், சீன நாட்டில் தமிழ் கல்வெட்டு. சீன நாட்டில் காண்ட நகருக்கு 500 கல் வடக்கே சூவன்சவ் என்னும் துறைமுக நகர் இருக்கான். பண்டைய காலத்திலும் இது சிறந்த துறைமுகமாக விளங்கியிருக்கு. அந்த காலத்தில் தமிழ் வணிகர்கள் இந்த நகருக்கு அடிக்கடி போயிட்டு இருக்காங்க. அதனால அங்கே ஒரு கோயில் வேணும்னு சொல்லிட்டு சீனாவில் சிவன் கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க. என்ன கோவில்? சிவன் கோயில். அது சீன பேரரசான அப்போ குப்லாய் கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டிருக்கு. அதை குறிக்கிறதுக்காக தமிழ் கல்வெட்டு ஒன்றும் இந்த கோயிலில் இருக்கான். ஓகேவா? இக்கோயிலில் சோழர்கால சிற்பங்களும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து சீன நாட்டில் உள்ள பண்டைய துறைமுகம் எது அப்படின்னா காண்டன் நகருக்கு 500 கல் வடக்கே உள்ள சூவன்சவ் துறைமுகம். அடுத்து சீனாவில் என்ன கோயில் கட்டப்பட்டிருக்கு? சிவன் கோயில். சீனாவில் உள்ள சிவன் கோயில் எந்த பேரரசரின் கட்டளையால் கட்டப்பட்டிருக்கு? குப்லாய் கான். சீனாவில் உள்ள சிவன் கோயிலில் எவருடைய சிற்பங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது? சோழர் கால சிற்பங்கள். அடுத்து பெருமாள் திருமொழியை இயற்றியவர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். மாயம் என்பதன் பொருள் கூறுக அப்படின்னா விளையாட்டு. மாயம் அப்படின்னா விளையாட்டு. மாயம் செய்தாயும் சாங் வரும்ல. அடுத்து வித்துவக்கோடு என்னும் ஊர் எங்கே உள்ளது அப்படின்னா கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில். வித்துவக்கோட்டில் அமைந்துள்ள இறைவன் பெயர் என்ன அப்படின்னா உய்யவந்த பெருமாள். குலசேகர ஆழ்வார் இறைவனை எவ்வாறு பாவித்து பாடுவார் அப்படின்னா ஆண் கடவுள் பெண் கடவுளாக பாவித்து அன்னை மாதிரி சொல்கிறார். அவரோட அம்மா அந்த மாதிரி சொல்கிறாரு. ஓகேவா? இது ஏற்கனவே திணை வள்ளுவம் இதில் பார்த்துருப்போம். அடுத்து பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமுறையாக வந்திருக்கு அப்படின்னா 5வது திருமுறையாக வந்திருக்கு. சரியா? பாருங்கள், அந்த புக்கில் இருக்க பாக்ஸ் பாருங்கள். வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்குது. குலசேகர ஆழ்வார் அங்குள்ள இறைவனான உய்யவந்த பெருமாளை அன்னையாக பாடுறாரு. 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஃபஸ்ட்டு இருக்க அந்த 1000ல் 691வது பாட்டை தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பெருமாள் திருமொழி எத்தனாவது திருமொழியாக இதில் வந்திருக்கு அப்படின்னா 5ஆம் திருமொழி. இதில் 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 5 5 10, அப்போ 105 பாடல்கள் இதில் இருக்குது. இதனை பாடியவர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். இவரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு. இப்போ குலசேகர ஆழ்வார் எந்த நூற்றாண்டு? 8ஆம் நூற்றாண்டு. பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் இருக்குது? 10 5. காசி காண்டத்தை இயற்றியவர் யார்? அதிவீரராம பாண்டியன். முகமன் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். முகமன் அப்படின்னா ஒருத்தவங்க இப்போ புதுசாக வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நல்லா முகம் கொடுத்து பேசணும். ஓகேவா? முகத்தை திருப்பிக்கிட்டு போகக்கூடாது.
அது முகமன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விருந்தோம்பல் செய்ய எத்தனை பழக்கங்கள் வந்து இல்லற ஒழுக்கமாக அதிவீரராமன் சொல்லுவார் அப்படின்னா 9 இல்லற ஒழுக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? யாருன்னா அதிவீரராம பாண்டியன். அடுத்து வருக என்பதின் பகுதி என்ன அப்படின்னா வா. வருகையில் பகுதினா ஃபஸ்ட்டு இருக்குது. அப்போ வா மட்டும் சொல்ல மாட்டோம், வா அப்படி தான் சொல்லுவோம், நெடில். அடுத்து ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். இந்த 2 வரிகளையும் கொடுத்து இந்த வரி எதில் இருக்குன்னு கேட்கலாம். ஓகேவா? அப்போ லைன் பை லைனாக படிச்சுக்கணும் நண்பர்களே, உங்களுக்கே தெரியும். சரி வாங்க, இதில் விவேக சிந்தாமணி இந்த இதில் தான் வந்து இடம்பெற்றிருக்கு. எது அப்படின்னா உப்பிலா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். அடுத்து முப்பழமோடு பாலெண்ண முகம் கடந்து இருவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசியாகும் தானே அப்படின்னு. அடுத்து உப்பிலா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தம். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா விவேக சிந்தாமணி. அடுத்து முத்து குளிக்கும் நகரமாக போற்றப்படுவது எது அப்படின்னா காசி நகரம். அடுத்து வெற்றி வேட்கையின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா நருந்தொகை. இதில் பாருங்கள், இந்த விவேக சிந்தாமணி வந்து நான் விவேக் ஞாபகம் வச்சுக்குவேன். அவர் வந்து எப்பயுமே வந்து சிரித்த முகமாக இருப்பார், எல்லோரையும் நல்லா வரவேற்பார், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்குவேன். ஓகேவா? உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து பசி இருக்கும்போது நம்ம வந்து அவங்கள வந்து எப்படி உபசரிக்கும் அப்படின்னா, நல்ல நம்மக்கிட்ட இருக்கோ இல்லையோ நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேசுகிற விதம் தான் ஃபஸ்ட்டு. அவங்கள எப்படி நம்ம பார்த்துக்குறோம். நம்ம வீட்டில் ஒரு கூலே இருந்தால் கூட அவங்கக்கிட்ட உபசரிக்கிறதா ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்து வெற்றி வேட்கையின் மற்றொரு பெயர் பார்த்தோமா நருந்தொகை. அப்போ வெற்றி எங்கே கிடைக்கும்? நல்லவங்களுக்கு நல்ல செயல்கள் செஞ்சால் வெற்றி வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ வெற்றினாலே நருந்தொகை. வெற்றி வேட்கையின் ஆசிரியர் வந்து அதிவீரராம பாண்டியன். பாண்டியர்கள் வந்து நல்ல விஷயங்களை செய்வாங்க, வீரமாகவும் இருப்பாங்க, அதனால வெற்றி கிடைக்கிது அவங்களுக்கு. அடுத்து அதிவீரராம பாண்டியன் பட்டப்பெயர் வந்து சீவல மாறன். மாறன் பாண்டியன். அடுத்து திருக்கருவை அந்தாதி மற்றும் கூர்ம புராணத்தை இயற்றியவர் யாருன்னா அதிவீரராம பாண்டியன். அதிவீரராம பாண்டியன் வந்து கருவுற்றிருக்கவங்கள கூர்மையாக பார்த்துக்க சொல்லுவார். அப்போ திருக்கருவை அந்தாதியும் கூர்ம புராணம். அடுத்து பாருங்கள், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, நைனதம். இதை நான் ஞாபகம் வச்சுக்கிருவேன். எப்படின்னா அதிவீரராமன் என்ன சொல்கிறாருன்னா லிங்கத்தை இப்போ வழிபட போகிற முன்னாடி என்ன பண்ணுறது, நைன்னு வாயு பேசக்கூடாது அப்படி ஞாபகம் வச்சுக்குவேன். உங்களுக்கு வந்து எப்படி படிக்க தோணுதோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மலைபடு கடாம் என்ற கவிதையை இயற்றியவர் யார் அப்படின்னா பெருங்கௌசிகனார். மலைபடு கடாம், மலைனா மலைவாசிகள். ஓகேவா? அப்போ பெருசாக இருக்கும். மலை வந்து எப்படி இருக்குன்னா பெருசாக இருக்கும். அப்போ பெருங்கௌசிகனார் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பொம்மல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா பொம்மல்னா சோறு பொங்குறது. அப்போ பொம்மல்னா சோறு. அடுத்து படுகர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா பள்ளம். சரியா? பாதாள படுகுழியில் விழுந்துட்டேன். அப்போ படுனா பள்ளம். நரலும் பொருள் கூறுக அப்படின்னா நரன்னு பல்ல கடிச்சா ஒரு சவுண்டு வரும், அப்போ ஒலிக்கும். நரலும்னா ஒலிக்கும். இரடி என்பது இப்போ என்ன அப்படின்னா திணை. இந்த திணை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த திணை இல்லை, திணை தானியங்கள். அடுத்து வைரியம் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா கூத்தர். வைரியம்னா வயிறுக்காக கூத்தாடுறாங்க. அடுத்து கடும்பு என்பது எவரை குறிக்கிறது அப்படின்னா கடும்புனா சுற்றம், சுற்றி இருக்கவங்க எப்பயுமே ரொம்ப கடுகடுன்னு தான் இருப்பாங்க. அடுத்து ஆரி என்பது என்ன அப்படின்னா அருமை. அப்போ ஆரியானா அருமைன்னு அர்த்தம். இப்போ இந்த ஆரி ஒர்க்கெல்லாம் பழகுறாங்கல்ல, அப்போ அது அந்த டிசைன்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும், அருமையாக இருக்கும். அடுத்து அசையி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா இலைப்பாரி. ஏன்னா அசதியாக இருக்குது அப்படின்னா இலைப்பாரி. மலைபடு கடாம் என்ற நூலின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா கூத்தராற்றுப்படை. பாருங்கள், எதுக்கு வந்து இது கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வள்ளல் இருக்கார், அந்த வள்ளல்கிட்ட போய் ஒரு கூத்தர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து அந்த வள்ளல்கிட்ட போனேன், எனக்கு வந்து அவர் இப்படிலாம் நிறைய பரிசுகள் வந்து கிடச்சிச்சு, நீயும் அதே மாதிரி வந்து போனேன் அப்படின்னா உனக்கும் வந்து அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்சோல் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆற்றுப்படுத்துறது. அப்போ அதனால தான் இதுக்கு பேர் ஆற்றுப்படை இலக்கியம். அதுக்கு இன்னொரு பேர் மலைபடு கடாம்னு சொல்லலாம். இது வந்து மலைவாசிகள்கிட்ட நடக்குது. அப்போ இது மலையை வந்து யானை மாதிரி அவங்க உருவகம் செஞ்சுக்கிறாங்க. அப்போ அங்கே என்ன ஓசைகள் வருதோ அதை வந்து யானை வந்து என்ன செய்தான் வந்து மதம் பிடிச்சி கத்துற மாதிரி இவங்களாம் ஒரு கற்பனை அப்படி வச்சுருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் மலைபடு கடாம் அப்படின்னு பேர் வந்துச்சு. ஓகேவா? அடுத்து இது வந்து எதில் ஒன்று அப்படின்னா 10 பாட்டு நூல்களில் ஒன்று. அடுத்து இது 583 அடிகளை கொண்டது. இது மலைபடு கடாம். இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா 5 + 3 8. ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் நடுவில் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், நன்னன் என்னும் குறுநில மன்னனை தான் பாட்டுடை தலைவனாக வச்சு பாடுறாங்க. இதில் எவ்வளோ ஒன் வேர்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்து ரணிய முட்டத்து பெருங்குன்று பெருங்கௌசிகனார் பாடியது எது மலைபடு கடாம். கௌசிகனாருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ரணிய முட்டத்து பெருங்குன்று பெருங்கௌசிகனார். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மலைபடு கடாம் கூறப்படும் மன்னர் பெயர் என்ன அப்படின்னா நன்னன் என்னும் குறுநில மன்னன்.
அடுத்து பெரும் கௌசிகனாரின் அடைமொழி என்ன அப்படின்னா ரணிய முட்டத்து பெருங்குன்று பெருங்கௌசிகனார். அடுத்து கரிசல் மண்ணின் நிறம் கருப்பு. அடுத்து கோவலபுரத்து மக்கள் என்ற புதினத்தை எழுதியவர் யார் அப்படின்னா ரொம்ப முக்கியம், கி. ராஜ நாராயணன். அடுத்து கரிசல் இலக்கியம் எந்த பகுதியில் வாழ்ந்த மக்களின் வட்டார வழக்கு வந்து இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோவில்பட்டி. ஓகேவா. அடுத்து கரிசல் மண்ணின் படைப்பாளர் யார் அப்படின்னா கு. அழகிரி சாமி. ஓகேவா. அடுத்து வட்டார வழக்கு சொற்கள் பாருங்கள். பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி, பாத்தி கட்டி தண்ணி பாய்ச்சுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பதனம் அப்படின்னா பதனமாக பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லுவோம்ல, அப்போ கவனமாக. நீத்து பாகம் அப்படின்னா மேல் கஞ்சி, நீரார தண்ணி இருக்கும்ல மேலே, அதுதான் வந்து நீத்து பாகம் மேல் கஞ்சி. அடுத்து கடிச்சு குடித்தல் அப்படின்னா வாய் வச்சு குடிக்கிறதா வந்து கடிச்சு குடிக்கிறது. அடுத்து மகுளி அப்படின்னா சோற்று கஞ்சி. சரியா, மகுளி வாசிக்கணும், நம்ம சோறுக்கு வந்து மகுளி வாசிக்கணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வரத்துக்காரன் அப்படின்னா புதுசாக யாரோ வரப்போகிறாங்க, அப்போ புதியவன். சடைத்து பிழைத்து அப்படின்னா ரொம்ப சலிப்பாக இது பண்ணுறது. ஓகேவா. அது அழுக்கம்னா அழுத்தம், ரொம்ப அழுக்கமாக இருக்க அப்படின்னா ரொம்ப அழுத்தமாக இருக்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தொலைவடையில் அப்படின்னா தொலைவில் இருக்கிறத அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தொலைவட்டையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கரிசல் மண்ணின் மக்களை மையப்படுத்தியே எழுதினவர் யார் அப்படின்னா கி. ராஜ நாராயணன். அடுத்து அழுக்கம் என்ற வட்டார சொல்லுக்கு பொருள் என்னென்னா அழுத்தம். சடைத்து புளித்து சலிப்பு, வரத்துக்காரன் புதியவன், மகுளி சோற்றுக்கஞ்சி, நீத்துப்பாகம் மேல் கஞ்சி, பதனம் கவனமாக, பாய்ச்சல் என்ற வட்டார சொல் எதை குறிக்கினா பாத்தி. அடுத்து கோவலபுரத்து மக்கள் எதை தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா கோவலபுர கிராமம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் கிராமத்தில் இருக்க மக்கள். ஓகேவா, புதினம் இது. அடுத்து ராஜநாராயணனின் சொந்த ஊர் எது அப்படின்னா இடைச்செவல். அடுத்து கோவலபுரத்து மக்கள் என்ற புதினத்திற்கு எப்போது சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டதுன்னா 1991. இந்த சைட்லேருந்து பார்த்தாலும் அதே நம்பர் வரும், நோட் பண்ணிக்கோங்க. கோவலபுரத்து மக்கள் என்ற புதினம் எதனை பின்னணியாக கொண்டது அப்படின்னா இந்திய விடுதலை போராட்டம். ராஜநாராயணனின் முன்னோடி யாருன்னா ஃபஸ்ட்டு கு. அழகிரிசாமி தான், அதுக்கப்புறம் தான் வந்து ராஜநாராயணன். கரிசல் எழுத்தாளர் என்று அழைக்கப்படுபவர் கீரா. எழுத்துலகில் ராஜநாராயணன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்னா கீரா, சாட்டா. அடுத்து கரிசல் வட்டார பொருள் அகராதியை உருவாக்கியவர் யார் அப்படின்னா கி. ராஜநாராயணன், ஒரு டிக்ஷனரி போட்டிருக்காரு. அடுத்து உறையூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னா திருச்சி. உறந்தை என்பது எந்த ஊரை குறிக்குதுன்னா உறையூர். அம்மாவிற்கு காக்கை மொழியும் தெரியும் என்று கூறியவர் தஞ்சாவூர் கவிராயர். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் இலக்கணம் பார்த்தோன்னா தொகானா 9. அடுத்து எழுவாய் தொடர் எத்தனை பயனிலைகளை பெற்று வரும் அப்படின்னா 3 பயனிலைகளை பெற்று வரும். என்னென்னா பெயர், வினை, வினா. ஓகேவா. அடுத்து கேட்ட பாடல், இது என்ன தொடர் அப்படின்னா பெயரச்ச தொடர். பாடல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெயர். கேட்ட ஆள முடியுது, அப்போ ஆளவட்டா இட்டு கூட்டல் ஆ, அப்போ பெயரச்ச தொடர். பாடி மகிழ்ந்தன, பாடி டீயை பிரித்தோன்னா இட்டு கூட்டல் ஈ வந்தால் வினையச்சம், வினையச்ச தொடர். அடுத்து மற்றொன்று, இதில் மற்ற என்பது என்ன அப்படின்னா இடைச்சொல் தொடர். கூட்டுநிலை பெயரச்சத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா கூட்டுநிலை அப்படின்னு நிறைய வருமா, கேட்க தக்க செய்தி, இது வந்து கூட்டுநிலை பெயரச்சம். அடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட வினையச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது என்ன அப்படின்னா கூட்டுநிலை பெயரெச்சம். ஒன்றுக்கு மேற்பட்ட வினை எச்சங்கள் சேர்ந்து, அதாவது வினையச்சம் மேலே பாருங்கள், கேட்க அது ஒரு வினை. சரியா, கேட்க தக்க செய்தி, செய்தியில் முடியுது, செய்தி வந்து ஒரு பெயர், அப்போ கூட்டுநிலை பெயரச்சம் இது. அடுத்து சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று கூறியவர் யார் அப்படின்னா சுழன்றும் ஏற்பின்னது உலகம் திருவள்ளுவர், நல்லாவே தெரியும். 13:31 131 குறள். ஓகேவா, அது மறக்காது. அடுத்து மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து, இந்த வரிகள் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா முக்கூடர் பல்லு. பல்லுனாலே வந்து வயல்வெளியில் ஞாபகம் வச்சுக்கோங்க, வயல்வெளியில் வேலை பார்க்குறது. மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து, இந்த வரிகள் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா முக்கூடல் பல்லு. அடுத்து பழைய சோற்றை பற்றி கூறியவர் யார் அப்படின்னா கண்ணன். அப்புறம் வந்து பிரசாந்தி சேகரம். எப்போ அப்படின்னா 2017, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓர் அகப்பை அன்னம் இலையில் இட வெள்ளி எழும் என்று கூறியவர் யார் அப்படின்னா காளமேக புலவர். அடுத்து கு. சிவராமன் என்பவர் சமூக அக்கறை உடைய ஒரு மருத்துவர். சரியா தவறா? சரி. அடுத்து 6ஆம் திணை என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கு. சிவராமன். அடுத்து சிறுவர் நாடோடி கதைகள் எழுதியவர் யாருன்னா கி. ராஜநாராயணன். திருக்குறள் தெளிவுரை என்ற நூலை எழுதியவர் வ.உ. சிதம்பரனார். அடுத்து பாருங்க, பண்ணெண்ணாம் பாடற்கிகை என்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண், இது பொருள் பாருங்கள். பாடலோடு பொருந்தவில்லை எனில் அந்த மியூசிக்கு ஒரு யூஸும் கிடையாது. அதுபோல் இரக்கம் இல்லை அப்படின்னா அந்த கண் இருந்தும் ஒரு யூஸும் கிடையாதுன்றாங்க. இது வந்து எதுக்கு சொல்கிறாங்க, எடுத்துக்காட்டு ஓமையணி. இதில் என்ன அணி வந்திருக்கு அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமையணி. அடுத்து நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊரில் நச்சு
மரம் பழுத்தற்று, அற்று வந்திருக்கு வந்தால் ஓமையணி, அது வரலை அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமையணி. பிறருக்கு உதவி செய்யாததனால் ஒருவராலும் விரும்பப்படாதவர்கள் பெற்ற செல்வம். ஊரின் நடுவில் ஒரு நச்சு மரம் பழுத்திருந்தால் அது யாருக்கு என்னதான் பழுத்திருந்தாலும் ஒரு யூஸும் கிடையாது. அதை மாதிரி என்னதான் நீ செல்வம் வச்சுருந்தாலும் நீ மற்றவங்களுக்கு கொடுத்து உதவலைன்னா அது வேஸ்ட்டு தான் சொல்கிறாரு. அடுத்து வந்து உரையை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்று கூறியவையான அறிவுமதி. ஓகேவா? அடுத்து வட்டார இலக்கியம் பாருங்கள். அதுக்கு தமிழ் என்ன அப்படின்னா ரீஜனல் லிட்ரேச்சர். அடுத்து நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னா நாட்டுப்புறம்னா ஃபோக் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம்னா இப்போ மாடர்ன் லிட்ரேச்சர். அடுத்து நீண்ட காலம் இந்த பிறந்தநாள் பாடலை பாடியவங்க அறிவுமதி ரொம்ப முக்கியம். அடுத்து விவேக சிந்தாமணி இயற்றியவர் யார் அப்படின்னா ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அடுத்து காப்பிய இலக்கியம் ஆங்கிலத்தில் சில இந்த மாதிரி கொடுத்து ஆங்கிலத்தில் என்னன்னு கேட்பாங்க கண்டிப்பாக. காப்பிய இலக்கியம் வந்து காப்பியம்னா எப்பிக்கு, அப்போ எப்பிக் லிட்ரேச்சர். அடுத்து இந்த மாதிரி கலைச்சொல் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஓகேவா? செவ்வி இலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர். காப்பிய இலக்கியம்னா எப்பிக் லிட்ரேச்சர். பக்தினா டிவோஷனல் லிட்ரேச்சர். பண்டைய இலக்கியம் அப்படின்னா ஏன்ஷியன் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம் இது என்ன அப்படின்னா டிவோஷனல் லிட்ரேச்சர். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு என்னன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணால் தான் வந்து எனக்கும் வந்து அது ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். ஓகேவா? மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. தேங்க்யூ. வெற்றிக்கனியை பறிச்சிடுங்க. நன்றி.